நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் தேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. சாரி ஜோஸ்வா, நான் என்ன பேசினேன்னு எனக்கே தெரியல. ஆனால் இது செட் ஆகாது. நான் யாருன்னு எனக்கே தெரியாது ஜோஸ்வா. எனக்கு தெரிஞ்சதானே அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு மட்டும் தெரியுது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணா. எனக்கு எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியல. இதே நான் நார்மலாக சொல்லியிருந்தா நீங்கள் என்னை விட்டுருக்க மாட்டீங்க. மறுபடியும் நீங்கள் என் பின்னாடி தான் வந்துட்டுருப்பீங்க. அது செட் ஆகாது ஜோஸ்வா. நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க. உங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு என்னை விட நல்ல பொண்ணு கிடைப்பா. சுத்தி சுத்தி நான் வருவேன், அதனாலா வித்துக்குழி ஆகி புட்டேன், அதனாலா பொத்தி பொத்தி உன்ன வச்சேன், அதனாலா பாதகத்தி பாசம் வச்சேன், அதனாலா. நந்தி நில்லு. என்ன மிருது, என்ன நடக்குதுங்க? அது வெளியே மழை பெய்யுது, அதான் உள்ளே வந்தேன். நான் ஒன்றும் அதை கேட்கல. வெளில நீயும் ஜோஸ்வாவும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? அதான் கேட்டிருக்குமே மிருது. அப்புறம் என்ன கேட்குற? நந்தி, எனக்கு ஒன்றும் புரியல. தலையே வெடிக்குது. என்னதான் நடக்குதுங்க? மிருது, நான் சொன்னேன்ல கோயிலில் ஒரு பையன் அப்புறம் பொட்டு வைக்காதீங்கன்னு சொன்னாங்கன்னு. ஆமாம். ஓ, அப்போது அவங்கள லவ் பண்ணுறியா? அதனால தான் ஜோஸ்வா கிட்ட இப்படி சொன்னியா? ம். அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? அந்த பையனே ஜோஸ்வா தாண்டி. என்னது? ஆமாண்டி, அவர் தான். என்னடி சொல்கிற? ஆனால் அவர் சொன்னான்றதுக்காக தானே நீ பொட்டு வைக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்க? இல்லடி, ஆனால் எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பொட்டு வைக்கிறது பிடிக்காம போயிடுச்சு. என்னடி குழப்புற? இப்போ நீ ஜோஸ்வாவை லவ் பண்ணுறியா இல்லையா? மிருது, செட் ஆகாதுடி. இங்கே பாரு, என் கொஷின் உனக்கு புரியுதா இல்லையா? பண்ணுறியா இல்லையா? நீயுமாடி? ஏய் நந்தி, இப்போ எதுக்கடி அழுகுற? என்னால் முடியல மிருது. ஏய் நந்தி, நந்தி சாரிடி. சரி விடு விடு, நான் எதுவும் கேட்கல. ஆனால் நீயே யோசிச்சு பாரு, நீ பேசுனதெல்லாம் கொஞ்சம் தப்புடி. தப்பு தான். நான் கோவத்தில் என்ன பேசுறேன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. ஆனால் நீயே சொல்லு, யாராச்சும் பேர் கூட தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? இதுலேருந்தே தெரியலையா அவர் எப்படிப்பட்ட ஆள்னு? நந்தி, அவர் டேவிட் சாரோட வளப்படி. டேவிட் சாரோட வளர்ப்பு தான், நான் தப்பு இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவர் வளர்ந்த விதம் யாருக்கு தெரியும்? நந்தி, நீ சொல்கிறதான் கரெக்ட் தான். அது நீ பொறுமையாக சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ ஹாஷாக பேசியிருக்கணுமா? நீயும் இப்போ ஏன் மேலே தான் தப்புன்னு சொல்கிறல்ல? சே, நான் அப்படின்னு சொல்லலடி. நீ கொஞ்சம் காமாக பேசி அமைச்சிருந்துருக்கலாம். இப்போ நான் காமா பேசியிருந்தா இங்கே என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நான் நார்மலாக எப்பவும் போல் அவர்கிட்ட பேசி அமைச்சிருந்தேன்னு வையேன், அடுத்த நாளே அவர் மறுபடியும் வந்து நின்றுப்பாருடி. இதால் நமக்கும் டேவிட் சாருக்கும் இடையில மனஸ்தாபம் உருவாகும் மிருது. புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுதுடி. ஆனால் இப்போது அவர் பாவம்ல. நீ இவ்வளோ பேசியிருக்க, ஹர்ட் ஆகிருப்பார்ல. ஹர்ட் ஆயிருப்பார் தான். நான் ஹர்ட் ஆயிருக்க மாட்டாருன்னு சொன்னேனா? ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல மிருது. எனக்கு அவர்கிட்ட வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இப்போ நான் எடுத்த முடிவு கரெக்டு தான். விடு. சரி, நீ என்ன சாப்பிட வரியா? சரி சரி விடு, நீ அழாத. சரி வா சாப்பிடலாம். என் கண்ணுக்குள்ள நான் கனவா சேர்த்து வச்சத அத கண்ணீராகத்தான் சிந்துற பார்த்து நிக்கிற. நீ என் உசுர விட வசதியடி, உனக்கு புரியல அடி எதுக்கு புள்ள உனக்கு என் மேல. டே, இங்கேதான் இருக்கியா? ஆமா, எப்போ வந்த? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. டே, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு என்ன ஆச்சு?
ஏதோ ரொம்ப டல்லாக இருக்க. ஆ ஒன்றும் இல்லை. ஆமாம், உன் பட்டுக்குட்டிக்கிட்ட லவ் சொல்கிறேன்னு போனேன், என்னாச்சு? அது ஏன் ஜான், சொல்லு. மம்மி இருந்திருக்கணும்ல. என்ன என்ன ஜோஸ்வா சொன்ன? இல்லைடா, மம்மி இருந்திருக்கணும்ல. டேய், உனக்கு என்னாச்சு? நீ என்ன சம்மந்தமே இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்க ஏதோ? இல்லைடா, மம்மி இருந்திருக்கணும். ஜோஸ்வா, ஜோஸ்வா எதுக்குடா அழுகிற? முதல்ல எந்திரா. மச்சான், நான் தப்பானவனாடா? என்னடா ஏதோ மம்மி இருந்திருக்கலாம், நான் தப்பானவன், என்னென்னமோ பேசுற. டேய், எனக்கு பயமா இருக்குடா. முதல்ல எந்திரி. என்ன ஆச்சுடா உனக்கு? டேய், நான் தப்பானவனா? டேய் ஜோஸ்வா, டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? இப்போ எதுக்குடா அழுகிற? இல்லை மச்சான், நான் தப்பானவன். வாயிலே அடிக்க போறேன். யாரு போனே அப்படி சொன்னது? நான் எப்பவுமே உன்னோட ஃப்ரெண்டா மட்டுமே இருந்திருக்கணும்டா. டேய், இப்போ நீ எனக்கு ஃப்ரெண்டு தான்டா. உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி அழுகுற? யாரை பார்த்தும் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வந்திருக்க கூடாது ஜானு. இப்ப பாரு, தேவையா எனக்கு இதெல்லாம்? உண்மையா லவ் பண்ணா கூட இப்போ நிறைய பேர் வேற விதமா எடுத்துக்கிறாங்க ஜான். டேய், எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியலடா. நீ உன் பட்டுக்குட்டிக்கிட்ட லவ் சொல்றேன்னு தானே போன? வேணாண்டா ஜான், அந்த பேரையே விட்டுரு. டேய், என்னடா ஆச்சு? இல்ல ஜான், எனக்கு மம்மி இருந்திருக்கணும்டா. மம்மி இருந்திருந்தா நான் தப்பானவனா ஆயிருக்க மாட்டேன்ல. லூசு மாதிரி பேசாத. முதல்ல நீ தப்பானவன் நீயாவே ஏன் பேசிக்கிட்டே இருக்க? மென்டல் ஆயிட்டியா நீ? ஜோஸ்வா, ஜோஸ்வா, ம், சொல்லு. முதல்ல என்னைய பாரு. பாரு, என்னதான் நடந்துச்சு இன்னைக்கு? நீ ஏன் முதல்ல அழுதுட்டே இருக்க? அழுகை நிப்பாட்றியா இல்லை சப்புன்னு கணத்துல அறையட்டா? என்னால என்னால முடியலடா. சரிடா, இப்படி அழுதுட்டே இருக்கிறனால இங்க என்னடா நடக்க போகுது? நீ முதல்ல போய் உன் லவ் சொன்னியா? என்ன சொன்னாங்க? ம், சொன்னேன்டா. சொன்னதுக்கு என்னைய பிடிக்கலன்னு மட்டுமாவது சொல்லியிருந்திருக்கலாம்டா. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? அவங்க அவங்க நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லையா. அப்புறம் அப்புறம் ஏ, என்னடா சொல்ற? அப்படிதாண்டா அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நான் வேணா அந்த மாதிரி பையனா இருக்கலாம், ஆனா அவங்க அந்த மாதிரி பொண்ணு இல்லையாண்டா. என்ன அவங்க இப்படிலாம் பேசுறாங்க? நான் அவங்க கிட்ட நடந்துக்கிட்டதும் அப்படிதானேடா. என்ன நீ நீ மனசார அவங்கள விரும்பினல? நீ எப்படியோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன் நீ நினைச்சிருப்ப. அதனாலதான் இப்படிலாம் நடந்திருப்ப. அதுவும் நீ அவ்வளோ ஒன்றும் மோசமாலாம் நடந்துக்கல. என்ன அவங்க இப்படிலாமா பேசுவாங்க? இருக்கு அவங்களுக்கு. டே, வேணாண்டா. அம்மா இருந்திருந்தா இப்பெல்லாம் சொல்லி வளர்த்துருப்பாங்கல்ல, நல்ல பையனா. ஐயோ ஜோஸ்வா, நான் மறுபடியும் சொல்றேன், நீ நல்லவன் தான்டா. இங்கே பார், அவங்கள நீ பார்த்து எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு வாரம், சரி ஓடு, ஒரு மாசம்னே வச்சுக்கோ. ஒரு மாசம் தான்டா ஆகுது. ஒரு மாச பழக்கத்தில் எப்படா அவங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ண முடியும்? அவங்க அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க, விடு. இவர் உன் கூட ஒரு வயசுலேருந்து பழகுறேன்டா. நான் சொல்றேன், நீ நல்லவன்டா. எனக்கு தெரிஞ்சு சத்தியமா உனக்கு யார் மேலே எந்த ஒரு தாட்டுமே வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மேலே தாண்டா வந்திருக்கு. அதுலேருந்தே தெரில நீ எவ்வளோ பெரிய நல்லவன்னு. இல்ல ஜானு. வாய முடு. மறுபடியும் ஏதாவது சொன்னா அரைஞ்சிருவேன். இங்கே பாரு, யார் என்ன வேணா சொல்லட்டும், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. நீ ஒரு தடவை கூட அவங்கள தப்பான பார்வையில் பார்த்துருக்கவே மாட்டேன். யார் உன்னை விட்டு போனாலும் நான் எப்பவுமே உன் கூட தாண்டா இருப்பேன். இன்னொரு தடவை அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ண, அப்புறம் அவ்வளோதான். நான் இருக்கேன்டா உனக்கு. அம்மாக்கு அம்மாவா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன். புரியுதா? லூஸ் மாதிரி அழுதுட்டே இருக்காத. இங்கே பாரு ஜோஸ்வா, என்னோட ஆசை என்ன தெரியுமா? நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி இப்போ வந்தவங்களுக்காகலாம் நீ அழுகாதடா. ஜான், நான் இப்ப சொல்றேன்டா, என் வாழ்க்கையில எப்பவுமே ரெண்டே பேர் தான்டா. மூணாவது மனுஷங்களுக்கு இடமே இல்லடா. உன்னை என் டேடி, இன்னொன்னு நீ தான்டா. நீ மட்டும் தான்டா. உங்க ரெண்டு பேரும் தாண்டி இனிமே என் லைஃப்ல யாருமே வேணாண்டா. யாரும் வரவும் கூடாது. சரி சரி,
நானும் அப்பாவும் மட்டும்தான், ஓகேவா? நீ அழுகக்கூடாது, சரியா? பாரு, இனிமே நீ அம்மா இல்லைனும் ஃபீலே பண்ணக்கூடாது. நான் இருக்கேன் உனக்கு, சரியா? நீ ஃபீல் பண்ணா அப்பாவாலையும் தாங்கிக்க முடியாது, உனக்கு தெரியும்ல. தெரியும்டா. இனிமே நான் மம்மி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாட்டேன். ஜோஸ்வா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இனிமே யாருக்காகவது அழுத அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஏன் நான் செத்தா கூட அட பாவிடே, எதுக்குடா என்னை அரைஞ்ச? பின்ன ஆறுதலா பேசு, இல்லைன்னா நார்மலா பேசு. அதுக்கு செத்துருவேன் கித்துருவேன்னு. ஐயோ, பேச்சுக்கு சொல்ல வந்தேன் ஜோஸ்வா. நீ பேச்சுக்கு கூட சொல்லாது, சரியா? ஆல்ரெடி தான் மம்மி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இப்போ நீயும் விட்டுட்டு போயிடலான்னு பாக்குறியா? சரி விடு, நான் 100 வருஷம் உன் கூடயே தான் இருப்பேன், சரியா? 100 வருஷம் என் கூடயா? இதெல்லாம் கல்யாணம் ஆனவங்க கிட்ட தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் சொல்லலாம். அப்படியா? அப்ப நான் ஒன்று சொல்லவா? என்னது? ஐ லவ் யூ. நீயும் சொல்லு. ஆனால் என் ஜோஸ்வா சிரிச்சா தானே நான் சொல்ல முடியும். ம், இதெல்லாம் போங்குப்பா. நான் எப்படி சிரிக்கிறேன், நீ எப்படி சிரிக்கிற? சொல்லுடா. நீ என்னைய மாதிரி சிரி, அப்பதான் சொல்லுவேன். போதுமா? இப்போ பாரு, ஃபேஸ் எவ்வளோ நல்லா இருக்கு. யாருக்காகவும் உன்னோட ஸ்மைலை விட்டு கொடுக்காத, சரியா? ம், ஆனா நீ இன்னும் சொல்லவே இல்லையே. ஐ லவ் யூ டூ ஜோஸ்வா. இதான் சூரியன், என் தளபதி. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்கு. இங்கில்லே உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என்ன நீ என் நண்பன்? சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். ஜான், இதை பாக்குறவங்களாம் தப்பா தானே நினைப்பாங்க. பார்க்குறவங்க எப்படி நினைச்சா என்ன? வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா. இல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? 4 பேர் 4 விதமா நினைச்சாலும் 40 பேர் 4000 விதமா நினைச்சாலும் நம்மளால அதை கண்டுக்கவே கூடாது. ஜோஸ்வா, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் வேற சொல்லணும்டா. என்னது ஜான்? அது இன்னைக்கு ஹர்ஷா சார் வந்திருந்தாங்க. ஹர்ஷா ப்ரோவா? இங்க எதுக்கு? அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த வேற மறைச்சிருக்கேன். வா, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஓகே, வா. என்னதான் அவளுக்கு பிரச்சனையா? நேத்து ஃபுல்லா என்கிட்ட பேசல, ஃபோன் பண்ணா எடுக்கவும் மாட்றா. ஏதாவது பிரச்சனைனா சொன்னா தானே தெரியும், சொல்லாம நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ச்சே, டென்ஷனா இருக்கு. டாக்டர். என்ன? ஐயோ, டென்ஷனாக இருக்காரு போலயே. எப்போ பார்த்தாலும் இவர்கிட்ட திட்டு வாங்குறதே என்னோட வேலையாக போச்சு. என்ன கூப்பிட்டுட்டு அமைதியா இருக்கீங்க? இல்லை டாக்டர், அது பேஷன்ஸ். எனிதிங் எமர்ஜென்சி? ஐயோ, இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருக்கீங்க? இல்லை டாக்டர், ஃபீவர், தலைவலி. ஷோ, எத்தனை தடவை சொல்றது உங்ககிட்ட? நான் இந்த மாதிரி நார்மல் ப்ராப்ளம்ல வந்தா ஸ்ருதி கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இல்லை டாக்டர், அவங்க சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போயிருந்தாங்க, அதான் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு. ரிசப்ஷன்ல தானே இருக்கீங்க? ஆமாம் டாக்டர். ஸ்ருதி வந்தது கூட பார்க்காம என்னத்தை அப்படி கிழிச்சிட்டு இருக்கீங்க? அவங்க எப்போ வந்தாங்க? நம்ம அங்கே தானே உட்காந்துருக்கோம். போச்சு போச்சு, சும்மாவே ஆடு ஆடுன்னு ஆடுவார். நான் சலங்கையை வேற கட்டி விடுறேனே. அவங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. முதல்ல உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்கலன்னா தயவு செஞ்சு நீங்க கிளம்பிடலாம். ஐயோ டாக்டர், நான் பார்க்கல டாக்டர், அதனால தான். அதான் தெரியுதே, முதல்ல உங்க கண்ணை போய் செக் பண்ணுங்க. எதுனாலும் நீங்க ஒழுங்கா பார்க்காம எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து எதாவது சொல்லி என்னைய கோவப்படுத்த வேண்டியது. சாரி டாக்டர், சாரி டாக்டர். ஆனா உனா இந்த சாரியை ஒண்ணு தூக்கிட்டு வந்துருங்க. இவரெல்லாம் யாரையா டாக்டர் ஆக்குனது? எப்போ பாரு அந்நியன் மாதிரியே பேசுறாரு. கொஞ்ச நேரம் நல்லா பேசினா ரொம்ப நேரம் அந்நியன் மாதிரி பேசுறாரு. போதும் என்னை திட்டினது. மனசுக்குள்ளேயும் திட்ட விட மாட்டாரு. ஐயோ டாக்டர், நான் எதுக்கு டாக்டர் உங்களை திட்ட போறேன்? போதும் போதும், ரொம்ப பேசாம ஸ்ருதி கிட்ட போய் பார்க்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். ச்சே, நான் ஒரு டென்ஷன்ல உட்காந்துருக்கேன், இவங்க வேற வந்துக்கிட்டு. எவ்வளவு தடவை கால் பண்ணிட்டு இருக்கேன் கால்ல இருந்து, ஒரு தடவையாவது போன் அட்டன் பண்றாளா? இன்னைக்கு 2ல் 1 பாத்துறேன். எப்பதான் போன் எடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். எவ்வளோ தடவை தான் இவன் காலை கட் பண்ணி விடுறது? ஒரு தடவை கட் பண்ணி விட்டா மறுபடியும் அடிக்காமல் இருக்க மாட்டானா? அட்டன் பண்ணி என்னத்தை பேசுறதுன்னு சொல்லிட்டு தானே காலை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். சும்மா சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்கான்.
இவன் அப்படி சொன்னதுக்கப்புறம் எப்படி எனக்கு பேச தோணும்? சி, யார் நீ? நானும் அப்போதான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபோன் போட்டுகிட்டே இருக்காங்க, நீ கட் பண்ணிகிட்டே இருக்க. அது ஸ்பேம் டி. ஐயோ, இவங்களுக்குலாம் வேறு வேலையே இருக்காது போல், அப்பப்போ கால் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. ஆமாம், வேலையே இருக்காது போல். ஜானு. அமௌண்ட் வாங்குறதுக்காக கார்த்திக் போனானே, வந்துட்டானா? தெரியல தானா, நான் இன்னும் கேபினுக்கு போகல. ஓ சரி, நேற்று போயிருந்தானே அந்த 3 வீட்டுக்கு, அவங்க எல்லாருமே கொடுத்துட்டாங்களா? இல்லை தானா, 2 பேர் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஒரு அம்மா மட்டும் 2 நாள் டைம் கேட்டிருக்கிறதா சொன்னான். ஓகே ஓகே, அப்போ அவங்க பேரை நோட்டில் எழுதி வச்சுக்கோ. அதெல்லாம் எழுதிட்டேன் தானா. இன்றைக்கி கூட அமௌண்ட் கேட்டு 2 பேர் வந்திருக்காங்க. அப்படியா? அவங்களோட அட்ரஸ், ஒர்க்கு, என்ன சேலரி எல்லாத்தையுமே விசாரிச்சியா? கேட்டுட்டேன் தானா. ஒருத்தருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது, இன்னொருத்தவங்க மட்டும் டாக்குமெண்ட்ஸ்லாம் நாளைக்கு தரேன்னு சொன்னார். ஓகேடி, ஆனால் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமே நம்ம கார்த்திக்கிட்ட சொல்லி ஓகே பண்ணிடலாம். ஓகே தானா. அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தான் கார்த்திக், இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் மட்டுமே 18,500 வந்திருக்கான். ஓ அப்படியா? எனக்கு வர வர எதுவுமே அவன் அனுப்ப மாட்டான். நான் எப்படியும் உன் கூட தானே இருப்பேன், மேபி அதனால் கூட உனக்கு அனுப்பாமல் இருந்திருக்கலாம். இருக்கலாம். ஆனால் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல. ஏன், என்னாச்சு? அது எனக்கு தெரியல, ஆனால் அவன் நடந்துக்கிற விதம்லாம் இப்போ எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. சரி விடு, நீ ஒர்க்க பாரு, நான் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, ஒர்க்க பாரு. என்னதான் இவளுக்கு பிரச்சனையா? ஃபோன் எடுத்து சொன்னா தானே ஏதாவது தெரியும். இவள தனாக்கு கால் பண்ணுவோம். என்ன ஆரவ் கால் பண்ணுறான்? நான் எடுக்கலனாலும் இங்கே கால் பண்ணுறான் போலையே. தானா, ஸ்பீக்கரில் போடு. ஏண்டி போடுடி. ஹலோ, சொல்லு ஆரவ். தனா, அந்த மகாராணி உன் கூட தானே இருக்காங்க? மகாராணியா? யாரடா கேட்குற? அதான் வீட்டோட சின்ன அறைக்கு. எங்க அங்க தானே இருக்காங்க? அது அவ கார்த்திக் கேபின் வரைக்கும் போயிருக்காடா. என்ன விஷயம்? ஓ அப்படியா? ஹலோ தனா, இருக்கியா? இருக்கேன் ஆரவ், சொல்லு. ஸோ அவங்க தான் என்கிட்ட போய் சொல்லுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ நீயுமா? அவாய்டா? சேச்சா ஆரவ், என்ன பேசுற நீ? நான் எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாமல் ஜானு உன்னைய அவாய்ட்லாம் பண்ணலையே. அப்படின்னு நீ தான் தானா சொல்லிட்டு இருக்க. நான் காலிலேருந்து எவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்கேன்னு அவளோட ஃபோனை எடுத்து பார்க்க சொல்லு. எனக்கு தெரியும் அவள் உன் கூட தான் இருக்கா, ஸ்பீக்கரில் போட்டு தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவகிட்ட ஒன்று சொல்லிடு. அவள் பேசாமல் இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எதுக்கு பேச மாட்டானாலும் சொல்லு. எதுக்கு பேச மாட்டான்னு தெரியாமல் எனக்கு மண்டே வெடிக்குது. ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒர்க்கு கூட என்னால் சரியாக பார்க்க முடியல. இல்லை நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த ஃபோனை எடுத்து சொல்லவாது சொல்லு. நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இவ்வளோலாம் கூட பண்ண வேணாம், அட்லீஸ்ட் என் காலுக்கு ரெஸ்பான்ஸ் ஆகுது பண்ண சொல்லு. மாமன் பொண்ணு தான் பேச மாட்றா, அவாய்ட் பண்ணுறான்னு நினச்சா இப்போ என்னன்னா அவ கூட சேர்ந்து பெரியமா பொண்ணும் என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டால. ஐயோ ஆரவ், நான் சொல்றது கொஞ்சம் கேளேன். சரிதுண்ணா, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன், வைக்கிறேன். ஹலோ டே ஆரவ். கால் பண்ணா எடுக்கிறது கிடையாது, மெசேஜ் பண்ணா ரிப்ளை வர்றது கிடையாது, வீட்டுக்கு போனா பார்த்தும் பேசுறது கிடையாது. இன்னைக்குள்ள இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நேற்று ஃபுல்லா என் கூட நீ பேசாம இருந்துட்டுல, அது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இப்போ நீ அங்கதான் இருக்க, ஆனா தனா கிட்ட நான் இல்லைன்னு சொல்றல, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? ஓகே ஆல்ரைட், இந்த மெசேஜுக்கு நீ ரிப்ளை பண்ணாம என்ன பண்ற நானும் பாக்குறேன். என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏன் நீ இங்க இருந்துட்டு அவன்கிட்ட இல்லைன்னு சொல்ல சொன்ன? அது ஒன்றும் இல்லை தானா, சும்மான்னு சொல்லாத, ஏதாச்சும் ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கும். சும்மா எப்படி அவன்கிட்ட நீ இல்லைன்னு சொல்ற? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை தானா. அப்புறம் என்னடி, ஏன் நீ இங்க இருந்துட்டு அவன்கிட்ட இல்லைன்னு சொல்ல சொன்ன? அதை சொல்றேன்ல, நான் ஃபோன் போட்டு பேசிக்கிறேன். அப்போ கால்லேருந்து கால் பண்ணது எல்லாமே அவன் தானே? கால்லேருந்து எத்தனை ஃபோனு? ஒரு ஃபோனு கூட நீ ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லையா? அது நான் ஒர்க் இல்லாத ஒர்க்கு. நீ ஒர்க்கில் இருந்தாலும் வீட்டில் யார் கால் பண்ணாலும் எடுத்து பேசுவேன்னு எனக்கு தெரியும். என்கிட்டயே நீ நடிக்கிறியா?
ஐயோ சரி தானே, நான் ஃபோன் போட்டு நானே பேசுகிறேன், இல்லைனா மெசேஜ் பண்ணுறேன். போதுமாவா? அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் தெரியுமா? அவனுக்கு மேலே நான் கஷ்டப்படுறேன் தானே. இவ்வளோ நாள் அவன் பழகுனதெல்லாம் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல். இதுக்கு மேலேயாவது அவன்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான்னு பார்த்தா இந்த ஆரவி ஏன் அப்படி பண்ணுறானோ. என்னடி, நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? என்ன? ராமண்ணாவோட அமௌண்ட் டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கார்த்திகோட லேப்டாப்பில் இருக்கட்டும். அடியே, எனக்கு அது கொஞ்சம் தேவைப்படுது. நீ கார்த்திக் ரூம் வரைக்கும் போயிட்டு சொல்லிட்டு வா, அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லி. ஏன் அதை நீ போய் சொல்கிறது இல்லை ஃபோன் போட்டு சொல்கிறது? ஐயோ நீ போய் அவன்கிட்ட சொல்லிட்டு வா. அவன் வந்தானா என்னன்னே தெரியலையே. ஐயோ சரி, அவன் வரலன்னா கூட நீயே ஃபார்வர்ட் கொடுத்துட்டு வா. ஐயோ அவன் தான் என் செல்லம்ல, என் தங்கம்ல. சரிடி, கொஞ்சம் அதை போய் பண்ணுறேன். சரி.